நான் கொஞ்சம் நிம்மதியாக ரீல்ஸ் பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க கூட முடியாது. ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம புருஷனுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. விடுறா நீ. முதல்ல விடு. பிச்சிருவேன், முதல்ல விடு. பாத்துட்டேன், விடு. நான் ரீல்ஸ் பார்க்கணும். புருஷனை பண்ணி பிடிக்கிறது தப்பு இல்ல. வேணாம். என்ன வேணாம்? என்ன சொல்ற? கண்டு கண்ட நேரத்துல மித்திரம் வருவான், ஆனா இந்த நேரத்துல தான் இந்த மித்திரம் வரமாட்டானா? மித்திர மிருதுல கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் இங்க விளையாடலாமா? நான் கூப்பிடுவேன். அம்மாவை கூப்பிட்டா எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. உனக்கு தமானம் போகும். நானும் புருஷன், நீ என் பொண்டாட்டி. எப்படி பண்ணாலும் சொன்னாலே எல்லாரும் சிரிப்பாங்க. என்ன சொல்ற? அது மாட்டிக்கிட்டே. என்ன சொல்றீங்க மேடம்? ஓகே ஓகே. நான் சும்மா தான் சொன்னேன். அம்மா சொன்னாலும் புருஷனை ஊசு பேத்திட்டீங்கன்னா இப்போடா பொறுக்கி. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேசிக்கிட்டே இருக்கின்ற இருடி போனியா? பொறுக்கி நிக்கல விடுடா. என்ன லுக்கு? நீ நம்பலனா என்னால இப்படி இருக்க முடியாதுல. இல்லடா, நான் கூட திரும்ப பழையபடி வாழ்ந்தேன்னா எப்படி இருந்திருக்க முடியாது. ஐ லவ் யூ. Love you so much, dear. பொறுக்கி விடு. கலை வந்தா என்ன நினைப்பா? கலை ஸ்கூலுக்கு போயிருப்பாடி, இன்னும் வரல. எனக்கு பிடிச்ச மாதிரி தானே ரெடி ஆயிருக்க. எப்படி சொல்ற? பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் வாங்கி கொடுத்து சாரி கட்டியிருக்கேன். அண்ட் தென் மேட்சிங் ப்ளவுஸ், அண்ட் தென் ஜடப்பின் இருக்கேன், அப்புறம் மல்லிப்பூ வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு தோல் போட்டிருக்கேன், பெரிய தோல் போட்டிருக்கேன், நெத்திலுக்கு முன் வச்சிருக்கேன். எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அதான் புரியுதா? என்னை பற்றி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேன். ஏன்னா நான் தான் புருஷன், ஸோ வந்து எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சா சரிதான். வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறேன். அப்படிதான். சரி, ஒன்று கிடைக்குமா? பிச்சிருமே. கலை வந்து என்ன நினைப்பா? முடியாது. அப்படின்னா நானும் போட முடியாது. கலை வந்தா வரட்டும். இவனை ஒண்ணு நினைதான். சரி கொடு. சரி. சிரிக்காத, பல்ல உடைச்சிருவேன். ஐ லவ் யூ. இப்பதான் ஃப்ரீயா இருக்கும். ஆமாடி, ஆனாலும் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கல. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. மற்றவங்க இந்த குழந்தைய சிரமமா நினைப்பாங்க, ஆனா நான் குழந்தைய சொந்த குழந்தை நினைக்கிறேன். முதல்ல டூன மாதிரி சொன்னதை பார்த்தா எல்லாரும் ஏதோ ஆசிரமத்துல வந்து தத்தெடுத்து குழந்தை நினைச்சுக்க போறாங்க. அவன் வந்ததுக்கு பிறந்தாலும் சொந்த குழந்தையா இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். என்னையும் தான்
அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளை நாரடிக்க போதும். வேற எவனையும் கூட்டிட்டு தேவையில்லை, நம்ம குழந்தைய கூட்டிட்டு இருந்தா போதும். எப்படியெல்லாம் நாரடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாரடிக்குங்க. ரெண்டு குழந்தையோட விட்டு அதனாலயா தானே சொன்ன ஒரு கஞ்சி பிஷ்னாரின்ட்டு. ஏண்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன். நீ தானே ஹாஸ்பிட்டல் லீவு கேட்ட கொடுக்க வேண்டியது புருஷன் தானடா. இது பேஷண்டா முடிச்சு பேஷண்டா கூட நீ வாரத்துல முடிச்சு வரலாம். தீபாவளிக்கு இது ஒண்ணும் இல்லை, ஒரு வெண்ண போனஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற. பொண்டாட்டி தானடி. பொண்டாட்டி தானே வேலை விட்டு செஞ்சுருவா போலடா. வெண்ண அடுத்த வாட்டி எனக்கு போனஸ் கொடுக்குறேன். நீ எனக்கு கொடுக்க எனக்கு மட்டும் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிற. பொண்டாட்டி சரியா பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுவோம் பார்த்துட்டோம். ஒரு போனஸ்க்காக டிவோர்ஸ் பண்ணிடுவியா? ஏண்டி? போனஸ் கொடுக்கல, டிவோர்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன முடிச்சோன்னு நினைச்சிருக்க. சரி சரி. என்னடி? எனக்கு டவுட். எனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? அது எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை, இன்னும் ஆண் குழந்தை. பெண் குழந்தைல இந்த கொஞ்சம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எந்த கொஞ்சம் ஓகே, ஆனால் நீ சேஃப் இருந்தால் போதும். நீ அப்பாவாக போற? பவானி. ஆமாடா, நீ அப்பாவாக போற. உண்மையாவா? ஆமாடா, நம்ம வயிற்றுல ஒரு குட்டி கதை உருவாயிருக்கு. அம்மாவாடி. நீ அப்பா, நான் அம்மா. உண்மைதான். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நானும் தான். இப்படி ஒரு பரிசு கொடுத்த உனக்கு தேங்க்யூ. I love you. I love you so much. I love you so much, புருஷா. இப்படி ஒரு குடும்ப புருஷான்னு அந்த மாதிரி இந்த குழந்தைய அபோட்டாக விட மாட்டேன். இப்போ நீ தங்கத்தில் வச்சு தங்குற மாதிரி தங்குறேன். I love you. I love you so much. I love you. அவங்க எப்படி சொல்லுவாங்க? என்ன மாமியாரே, நான் சொல்லவும் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் பூமிகா சாய். சாய்னா இந்த பூமிகா சாய், மகேஷோட எக்ஸ் லவர். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முன்னாள் மனைவி பூமிகா சாய். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோவப்பட்டு பார்த்தேன்னா தாங்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஓ, சொன்னா நம்ப மாட்டேன். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் இதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், நல்லா படிச்சு பாரு. அப்படின்னா நீ உண்மையாவே ப்ரெக்னெண்ட்டா? சொன்னாச்சு இந்த விஷயத்தில் விளையாடுவாளா? இல்லை, நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இன்னும் ப்ரூஃப் என்ன சொல்லணும்? அவன் கடனை தான் என் கழுத்தில் தொங்குது. அடுத்த பொண்ணு ஏமாறக்கூடாதுன்னு நான் இருக்கேன். நீ சொல்ல மகேஷ், அவ யாரு? இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் முதல்ல ட்ரெஸ்ல இருந்து கையாடு. மகேஷ், என் வாயில ஏதாச்சும் வந்துறதுக்குள்ள ஏதாச்சும் சொல்லிடு. இப்ப நீ எனக்கு கோவத்தை தூண்டாத, அப்புறம் என் வாயில இருந்து ஏதாச்சும் வந்துடும். அவதான் பூமிகா சாய். அப்ப அவ இறந்ததா சொன்னீங்க, அது பொய்யா? ஏமாத்தினியா? நினைச்சிரு.
மகேஷ், அப்படின்னா நீ என்னை ஏமாத்தினீங்க? அது நீ விட்டுட்டு போயிரு. குத்திட்டல, எனக்கு குத்திட்டல, பதில் சொல்லு. எனக்கு குத்திட்டல, நம்ப வச்சு ஏமாத்திட்ட. இல்லடி, ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணலன்னு சொல்ல போற. நான் அவளை கல்யாணமே பண்ணல. எப்படிடா ஒரு பொண்ணு எப்படி இந்த விஷயத்துல ஏமாத்துவா? ஏன் இத்தனைக்கும் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு சர்டிபிகேட்டே இருக்கு, ஏன் ரிஜிஸ்டர் மேரேஜோட டாக்குமெண்ட்டும் இருக்கு. எல்லாமே நீ சொல்றது எல்லாம் போயிடாங்க. இப்ப எனக்கு புரியுது, இப்ப எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி நீ ஏமாத்திருக்கனே. எனக்கு இது கேவலம் இல்லையா? போலீஸ் ஆபீசரா இருந்த ஒரு பொண்ணு வாழ்க்கை சீரழிச்சிருக்கேன். என் குழந்தை ஆபோஷன் ஆகிற கூட நான் அவ்வளவு அவ்வளவு வலிக்குது. ஆனா நீ இப்படி ஏமாத்திருக்குன்னு தெரியும் போதுதான் அப்படி வலிக்குது. நான் வீடியோ வச்சிருந்தேன், அதெல்லாம் பொய்யா? ஏன்டா ஏன் ஏமாத்தி பார்க்கறது உங்களுக்கு எல்லாம் என்னோட சந்தோஷம் கேட்கிறேன். நம்பதெல்லாம் போதும். உன்னை நம்பி நம்பி நம்பிதான் இப்படி எனக்கு ஒரு பரிசை கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு நல்ல பரிசு கொடுத்துருக்கல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உன் கண்ணுக்கு நான் ஒரு டிஷ்யூவா போயிட்டேன்ல, உன் தேவை முடிஞ்சதும் தூக்கி போட வந்திருக்கேன். அதே மாதிரிதான் பூமிக்காவோட தேவை முடிஞ்சதும் அவளை தூக்கி போட்டிருக்கேன். இப்ப நான் இன்னைக்கு எத்தனை பேருடா கேட்குறீங்க? எத்தனை பேரு? உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? இருந்துச்சு, ஆனா நேத்து வரைக்கும். இன்னைக்கு இப்படி ஒரு உண்மை தெரிஞ்சது எவ்வளவு பொண்ணு நம்புவா கேட்கிறேன். எனக்கு கொடுத்த வலிதான் அதிகம். என்னைக்குமே நான் உன்னால விழுந்ததுதான் அதிகம். ஆனா நான் அதை காட்டிக்கிட்டது இல்லை. எத்தனை வாட்டி நீங்க எடுத்த மாதிரி பேசியிருக்கேன், எத்தனை வாட்டி நீ அவாய்ட் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இதானா கேட்கிறேன். உன் தேவை முடிஞ்சதை நீ தூக்கி போட நினைச்சிருக்கல. நான் உணர்றேன், நான் உன்னை நம்பி முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். உன்னை நம்பி தானே நீ உனக்கு முழுச கொடுத்தேன். ஏன் இத்தனைக்கும் என் வாழ்க்கையை உனக்கு கொடுத்தேன். ஆனா அப்பயும் ஏமாத்திருக்கல கேட்கிறேன். ஒரு பொண்ணை ஏமாத்திட்டா மட்டும் உனக்கு வேண்டிய சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிருமா? இதுக்கு நீ அனுபவிப்ப, பெரிய வழி அனுபவிப்ப. இப்ப நான் சொல்றேன், உனக்கும் ஏன் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதோட எல்லா பந்தமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ கொடுத்துட்டால எனக்கு பெரிய துரோகம். இது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இனிமே உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரிதான் உனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு சிங்கிள் மதரா என் குழந்தை எனக்கு வளர்க்க தெரியும். சிங்கிள் மதர் எப்படியாச்சும் கூட நான் வளர்ப்பேன், பிச்சை எடுத்து கூட வளர்ப்பேன். ஆனா உன்னை நம்பி என்னைக்குமே இந்த வீட்டை வாசனை மதிக்க மாட்டேன். எனக்கு இந்த சொத்தும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. என்னோட அம்மா, என் அக்கா, இவங்க 2 பேருமே எனக்கு தேவையில்லை. என் குழந்தைய நானும் மட்டும் போறேன். எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன், எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன். இத்தனை வருஷம் நீ கண்மூடித்தனமா நம்பியிருக்கேன். 6 வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாள் கூட நீ சந்தேகப்பட்டதில்லை. இப்பதான் தெரியுது, உன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சல, அது கிடைச்ச பெரிய பரிசு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா இனிமே என் குழந்தைக்கு அப்பா, என் குழந்தைக்கு அம்மா, என் குழந்தைக்கு சித்தி, என் குழந்தைக்கு பாட்டின்னு யாரு வரக்கூடாது. அப்படி வந்தா இந்த மிருதலா உயிரோட இருக்க மாட்டேன். என் குழந்தைக்கு எந்த உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா இந்த மிருதலா உயிரோட இருக்க மாட்டேன். இந்த பூமியில தெரிஞ்ச ஒரே செகண்ட்ல இந்த மிருதலா இந்த உலகத்துட்டு போறதா, இது நான் பண்ற சத்தியம். மிருதலா, நம்பிக்கை இருக்குமா? நீ வருவ, இந்த வீடு உனக்காக திறந்திருக்கும். இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என் ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் பண்றேன். என்னோட பரிசு செம்மையா? எப்பாரு மகேஷ், நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா போக முடியாது. பாசத்துக்காக மட்டும் நினைக்காத, ஓ சொத்துக்காக. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு அழகான குழந்தை பெட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றேன்? உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை? ஏன்னா ஒரு பொம்பளையா கேட்கிறேன். பணத்துக்காக ஒருத்தன் லவ் பண்றல, அது லவ் நான் உனக்கு நினைக்குமா?
எப்ப நீ இவ்வளவு கேவலமானவன் தெரிஞ்சோ உன்னை விட்டுட்டேன். அப்புறம் நான் மிருத்ராவை கல்யாணம் பண்ணேன். ஆனா மிருத்ரா ஒண்ணு மாதிரி இல்லை. அவ என்ன இருந்தாலும் அப்செப்ட் பண்ணிப்பா. நீ பண்ண வேலைனாலதான் அவ விட்டுட்டு போற நிலைமை இருக்கா. ஆனா அவளுக்கு இப்ப கோவம் தீந்துடும். இங்க பாரு, உன் கூட சேர்ந்து வாழணும் மட்டும் நினைக்காத, அது மட்டும் நடக்காது. இவ்வளவு கேவலமா பழி போட்டா என்ன உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? இல்ல, புரிஞ்சுக்கோ. இவ்வளவு கேவலமான ஜென்மத்து கூட நான் வாழணும்னு நினைக்கிறியா? இல்ல, நீ ஆனா ஒரு பொங்கலே இல்லை. ஏன் எப்ப பணத்துக்காக ஒரு மானத்தை விற்க ஆரம்பிச்சிட்டியோ, நீ ஏன் ஒரு பொம்பளை கூட இல்லை, ஒரு பொண்ணு கூட நீ இல்லடி. அதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட. அந்த பெண்கள்ன்றது அந்த புனிதமான உறவை நீ இழந்துட்ட. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு, என்னதான் நான் மிருதுராவை விட்டுட்டாலும் மிருதுரா மட்டும்தான் இந்த லைஃப்ல எனக்கு. உனக்கு இடமே இல்லை. சரி, சாய்ஸ் கிடைக்குன்னா என்ன, பெஸ்ட் ஆஃப் லக். நான் இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன் கல்யாணத்துக்கு. ஏய், இப்படி ஒழுங்கா கொழும்புறியோ உன் மூஞ்ச உடைச்சிருவேன். இதை பத்தி உனக்கு தெரியாது. அக்கா, நான் போறேன். இதுல போறேன் ஏண்டி? அக்கா, நீங்களும் எனக்கு அக்கா மாதிரி. ஆனா நான் உங்களை அக்காவை பார்க்கல, என்னோட அடுத்த அம்மாவை பார்த்தேன். என்ன தப்பு பண்ணாங்க அழகா சொல்லுவீங்க. என் அம்மா மாதிரி பார்த்தேன். ஆனா இப்ப நான் உங்களை விட்டு போறேன். நான் போறேன். நான் செஞ்ச தப்பு பண்ணல, அவளை ஏண்டி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே இரண்டி இல்லக்கா, இங்க இருக்க போறது இல்ல. இப்ப நம்ம இல்லக்கா, இங்கே இருந்தோம். இவனை நம்பி நான் அழுந்தது போதும், இவனை ஏமாத்தினது போதும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நான் இங்க இருக்கிறதா இல்ல. குட் பை மகேஷ், குட் பை. விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? எனக்கு லாஸ்டா சான்ஸ் தரேன். வீட்டுக்குள்ள இரு, வீட்டுக்குள்ள வா. இல்லைன்னா முடியாது. அதுக்கப்புறம் நீ நினைச்சா வீட்டுக்குள்ள வர முடியாது. என்ன மிரட்டுறியா? கட்டாயம் பண்றியா? என்னதான் தலைகளும் இருந்தாலும் இந்த வீட்டுல என் காலு வைக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. முடிஞ்சிருச்சு. நீ வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டேன். என் திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓ, எல்லாத்தையும் வச்சுட்டேன்ல. நான் கட்டின தான் மட்டும் எதுக்கு வாழ வெட்டி அவன் கழுத்துல தூக்கிட்டு இருக்கும். அறுத்து கொடுத்துட்டு போடி. தப்பு பண்ண உனக்கு திமிரா இருந்தாலும் நான் என் தாலியை கொடுக்கணும். இந்த தாலியை என் சொந்த காசு போட்டு தான் வாங்கினேன். கட்டினது வேணா நீயா இருக்கட்டும், ஆனா இதுல காசு போட்டு வாங்கினது நான் தான். ஸோ வந்து நான் உனக்கு என்ன ஒரு கழட்டி கொடுத்து வந்துச்சேன். குட் பை. என் மிருதலா இனி என் லைஃப்ல இல்லை, புரிஞ்சுக்கோ. நீ எப்படி நினைச்சது தெரியல, உண்மையை லவ் பண்ணி எப்படி பண்ண தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் நினைப்பு நீ கொள்ளணும். அது எனக்கு புரியுது. உன்னைய தினம் என் ஞாபகம் கொள்ளும். அது எனக்கு புரியுது. அந்த தண்டனையும் உனக்கு போதும். இனிமே எப்படி இந்த வீட்டு பக்கத்தில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். உனக்கு எனக்கும் எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த குடும்பத்துக்கு கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு மகேஷ். இனிமே என்கிட்ட எதையும் கேட்டு கஷ்டப்படுத்தாங்க. கடைசியா போகும்போதாச்சும் சந்தோஷமா போறேன். ஆனா இனிமே உன்னை நம்புறதா இல்லை. எவ்வளவு குத்த முடியுமா குத்திட்டேன். நம்ப வச்சு குத்திட்டேன்னு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டேன். எத்தனையோ பேர் பண்ணியிருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க. அப்ப நான் அழுவாதன்னா நீ பண்ணி அழுவுறேன்னா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கோ. இனிமே நான் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேன். என் குழந்தைய ஒத்தாதான் வளர்ப்பேன். சிங்கிள் மதரா வளர்ப்பேன். ஆனா என் குழந்தைக்கு அப்பா தேவையில்லை, அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். எல்லா உறவும் என் பிள்ளைக்கு நான் தான். யாரும் உறவு கொண்டாட தேவையில்லை. புரியுதா? உனக்கும் என்னால என் சொல்ல முடியல, பட் ஆனால் சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ அக்கா. ஆனால் அக்கா, நீங்களும் எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி. அபி அக்கா எப்படி எனக்கு அக்காவோ அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கு அக்கா.
இதெல்லாம் என்னால போயிட்டு பாண்டி சொல்ல முடியல, போடியும் சொல்ல முடியல. ஒரு அக்காவா அவனுக்கு இல்லை, நீதான் எனக்கு ஒரு அக்காவா இருந்திருக்க. இனிமே இந்த மேகலா அவன் வாழ்க்கையில இல்ல. குட் பை. என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டேன்னா இனிமே உன்னை தேடி நான் வர போறதே இல்லை. எந்த நாயையும் நம்ம தயாரா இல்லை. என் குழந்தை சிங்கிள் மதம் வளர்க்க முடியும். வளர்க்க முடியும் கூட பிச்சை எடுத்தாச்சு கூட வளர்ப்பேன். உன் பக்கத்து மட்டும் நான் வரவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. போகாதடி ப்ளீஸ்.